2024 ஆல்ரெடி அட்டகாசமான ஸ்மார்ட் போன் லான்ச்சஸ் நம்ம பார்த்தாச்சு. பட் ஸ்டில் இன்னும் நிறைய லான்ச்சஸ் வர போதுங்க. மார்ச் பாக்குறதுக்கு அப்படி வெட்டிக்க போதுங்க. நிறைய தார்மாரான போன் லான்ச்சஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. மார்ச்ல under 20,000 under 30,000 flagship phones எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிற பிரைஸ்ல there is a lot on offer. So இந்த வீடியோல அடுத்த மாசம் லான்ச் ஆகிற எல்லா ஆசமான போன்ஸை நாங்க கலெக்ட் பண்ணி உங்களுக்காக ஒரு அப்கமிங் லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ எண்ட் வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு தேவையான போன் கண்டிப்பா அதுல இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து 20,000 கீழே Realme 12 and Realme 12 Plus லான்ச் ஆக போகுதுங்க கூடிய சீக்கிரம். உண்மை சொல்லணும்னா Realme 12 Plus தாங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு ஒரு 6.67 inch Full HD Plus AMOLED 120Hz refresh rate உள்ள டிஸ்ப்ளே இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 12GB வரைக்கும் RAM வேரியன்ட்டும் 256GB வரைக்கும் ஸ்டோரேஜ் வேரியன்ட்டும் MediaTek ஓட Dimensity 7050 சிப்பும் கொடுக்க போறாங்களாமா. and 5000 mAh பேட்டரி இருக்க போது, 67 watt சூப்பர் வூக் சார்ஜிங் இருக்க போது, Android 14 out of the box எல்லாமே இருக்கும். ஆனா ரொம்ப முக்கியமா Realme 12 Plusல நீங்க பாத்தீங்கன்னா சோனியோட புது சென்சர் ஒன்னு கொண்டு வர போறாங்க. 50MP LYT 600 னு சொல்லிட்டு இந்த சென்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் சென்சரா இருக்க போது. அண்ட் அதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. நாங்க டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா சொல்ல போறோம். அந்த பிரைமரி கேமரா தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 8MP அல்ட்ரா வைட் 2MP மேக்ரோ கேமரா இருக்க போது. அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 16MP செல்ஃபி கேமராவும் கொடுக்க போறாங்க. இந்த போனோட லான்ச் வந்து மார்ச் 6ஆம் தேதி இருக்க போதுங்க. சோ கீப் தட் இன் மைண்ட். அடுத்து சாம்சங் ஒரு பட்ஜெட் போன் லான்ச் பண்ண போறாங்க கூடிய சீக்கிரம். பேர் என்னன்னா சாம்சங் கேலக்ஸி F15. போன வருஷம் வரைக்கும் வந்த சாம்சங்கோட பட்ஜெட் போன்ஸ் எஸ்பெஷலி F சீரிஸ்ல under 20,000 under 15,000 வந்த பட்ஜெட் போன்ஸ்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஆனா இந்த வருஷம் சாம்சங் கேலக்ஸி F15 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுதுங்க. இந்த போன்ல வந்து 15,000 கீழ அவங்க Full HD Plus AMOLED 90Hz டிஸ்ப்ளே கொடுக்க போறாங்களாமா. அதை தவிர்த்து வந்து உங்களுக்கு Dimensity 6100 Plus அப்புறம் 5G சப்போர்ட் கிடைக்க போகுது. அண்ட் 6000 mAh பேட்டரியும் அட்லீஸ்ட் ஒரு 25 வாட் சார்ஜிங் இருக்கும்னு சொல்றாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த F15ல வந்து சாம்சங் அப்பேரண்ட்லி ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள இருக்க போனுக்கு 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்க போறாங்களாமா. இது கேட்டோடனே மைண்ட் ப்ளோ ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா 15,000 கீழே நீங்க எந்த போன்ல எடுத்தாலும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 1 year சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. பட் சாம்சங் கேலக்ஸி F15ல 4 வருஷம் கொடுக்க போறாங்களாமா, which is very good. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ரெண்டரஸை பார்த்தேன். அதுல வந்து ஃப்ரண்ட்ல வாட்டர் டிராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா இல்லைங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு. பட் போன் வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. ஐ திங்க் மார்ச் 4க்கு இந்த போனும் வரப்போகுதுங்க. ஸோ கண்டிப்பா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அன்பாக்சிங் வரப்போகுது கூடிய சீக்கிரம். அடுத்த போன் 20,000 கீழே நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா OnePlusோட OnePlus Nord CE5 Lite. Nord CE சீரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா OnePlusோட இருக்கிறதுலயே பெஸ்ட் செல்லிங் சீரிஸ்ங்க. CE2 Lite ஆகட்டும், CE3 Lite ஆகட்டும், எல்லாருமே under 20,000 ஒரு OnePlus போன் தேடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு OnePlus Nord CE சீரிஸ் கிடைச்சிருச்சு, அவங்க வாங்குறாங்க. ஸோ அடுத்த போன் வந்து C4 Lite இருக்காதாமா. ஏன்னா சைனால வந்து 4 is unlucky number. ஸோ C5 இருக்க போதாமா, C5 Lite. அண்ட் இந்த போன்ல வந்து ஃபைனலி OnePlus expected to give AMOLED display 120Hz refresh rate உள்ள AMOLED display. இது வரைக்கும் LCD கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ AMOLED கொடுக்குறது வந்து நல்லா இருக்குங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா Snapdragon 6 Gen 1 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 8GB RAM இல்லைனா 12GB RAM வேரியன்ட் இருந்தாலும் இருக்கலாம். we'll have to wait and watch. இதுல வந்து 50MP dual கேமரா இருக்க போது, 16MP செல்ஃபி கேமரா, IR blaster இருக்கும், மேபி IP ரேட்டிங் இருந்தாலும் இருக்கும். ஆனா கண்டிப்பா அலர்ட் ஸ்லைடர் இருக்காதுங்க. 5000 mAh பேட்டரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Android 14 Oxygen OS 14 out of the box கிடைச்சிரும் உங்களுக்கு. ஆனா இந்த ஸ்பெக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியான ஸ்பெக்ஸ். இது வரைக்கும் நிறைய டீடைல்ஸ் வரல Nord CE5 Lite பத்தி. மேபி மார்ச்ல லான்ச் ஆகலனா ஏப்ரல்ல லான்ச் ஆக சான்சஸ் உண்டு. சோ வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த வருஷம் MWC பார்சிலோனால நாங்க இருக்க போறோம். போன வருஷமும் இருந்தோம். and இந்த வருஷம் வந்து அங்க போயிட்டு HMD ஓட புது போன்ஸ் நான் பார்க்க போறேன். and அதுல நீங்க பாத்தீங்கன்னா டீசர்ஸ் போட்டுருக்காங்க. HMD மொபைல்னு சொல்லிட்டு புதுசா அவங்க பிராண்ட் ஐடென்டிட்டியோட போன்ஸ் லான்ச் பண்ண போறாங்களாமா. நாட் அண்டர் Nokia பிராண்டிங், HMD மொபைல் பிராண்டிங். அதுல வந்து இந்த டிசைன் நான் பார்த்தப்போ பழைய லூமியா போன்ஸ் இருந்ததுல அது மாதிரி இருந்ததுங்க. பார்க்கிறதுக்கு கலர்ஃபுல்லா, பிரைட்டா, பாலிகார்பனேட் டிசைன், கர்வ்டு, லுக்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அடுத்த கேட்டகரி under 30,000 under 40,000 ரூபி ஃபோன் கேட்டகரி. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபோனுக்காக செம்ம ஹைப் மார்க்கெட்ல நத்திங் ஃபோன் 2A. அண்ட் இந்த நத்திங் ஃபோன் 2A நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாய் கேம்பெயின் நடத்திட்டு இருக்காங்க நம்ம ட்விட்டர்ல. நீங்க இல்லைன்னா அதை பத்தி வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து கால் பே பாய்னு போட்டோன்னே எல்லாரும் அவங்களும் பாய் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் 2Aக்கு பிராண்ட் அம்பாசிடரா ரன்வீர் சிங்கை கொண்டு வர போறாங்களாமா. அவ்வளோ பெரிய ஒரு இந்தியா புஷ் வந்து நத்திங் ஃபோன் 2Aக்கு கொடுக்க போறாங்க. பிளஸ் லான்ச் வந்து மார்ச் 5க்கு இந்தியாவில் நடக்க போகுது, குளோபல் லான்ச். அண்ட் இந்த நத்திங் ஃபோன் 2A நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கிளிஃப் லைட்டிங் உள்ள டிசைன் இருக்கு. புதுசா
புதுசான டிசைன், அதுவும் நாட் த சேம் டிசைன். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் இருக்க போதாமா. அண்ட் இந்த Nothing Phone 2 வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறது மீடியாடெக்கோட Dimensity 7200 Pro சிப் இருக்க போது அண்டர் 25,000 rupees. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் அது ஒரு நல்ல சிப்னு கண்டிப்பா சொல்லலாம். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 50 MP பிரைமரி கேமரா, 50 MP அல்ட்ரா வைட் எக்ஸ்பெக்டடா இருக்கு, 32 MP செல்ஃபி கேமரா எக்ஸ்பெக்டடா இருக்கு, 5000 mAh பேட்டரி பிளஸ் 45 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபோன். அதே சமயத்தில் ஐகோ அவங்களுக்கு காம்படிஷனா ஐகோட Z9 கொண்டு வர போறாங்க கூடிய சீக்கிரம் மிட் மார்ச்ல. அண்ட் இந்த ஐகோ Z9 நீங்க பாத்தீங்கன்னா டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஆல்ரெடி அவங்க இன்ஸ்டாகிராம்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்கலனா போய் பாத்துருங்க. அண்ட் இந்த ஐகோ Z9லயும் சேம் Dimensity 7200 சிப் இருக்க போதாமா. சேம் இல்ல, ஸ்லைட்லி டிஃபரெண்ட், நாட் 7200 Pro பட் 7200. பட் இந்த ஐகோ Z9 வந்து இட் இஸ் கோயிங் டு பி தி ஃபர்ஸ்ட் ஃபோன் வித் Sony IMX882 சென்சார். நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணது இல்ல, சோ ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். சோ Z9லயும் வந்து நீங்க வந்து ஒரு பெரிய பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Android 14 out of the box எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் அண்டர் 25,000 பிரைஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. Let's wait and watch. So under 30,000, under 40,000 Vivo V30 series launch ஆக போகுதுங்க கூடிய சீக்கிரம். Vivo V30 and V30 Pro. Of course இந்த phones பத்தி நான் போன upcoming phones வீடியோலயும் பேசியிருந்தேன். பட் ஃபைனலி மார்ச்ல லான்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் சி. ஆனால் Vivo V30 Pro நீங்க பாத்தீங்கன்னா கேமரா சென்ட்ரிக் ஃபோன்ஸா இருக்க போகுதுங்க. கேமரா சென்ட்ரிக் ஃபோன்ஸா இருந்தாலும் Vivo வந்து சிப் செட் கரெக்டா சூஸ் பண்ணிருக்காங்க. V30ல வந்து மேபி Snapdragon 7 Gen 3 இருக்குமாமா. V30 Proல வந்து மேபி Dimensityயோட 9200 பிளஸ் இருக்க போதாமா. அது 30,000, under 30,000 and under 40,000, maybe under 35,000, under 45,000. and V30 Proல ஃபர்ஸ்ட் டைம் Zeiss branding கொண்டு வர போறாங்களாமா. டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்க போறாங்க and அல்ட்ரா வைட் இருக்க போது, பிரைமரி கேமரா பவர்ஃபுல்லா இருக்க போது. இட்ஸ் லுக்கிங் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுவும் Zeiss branding கூட இருக்குன்னா கண்டிப்பா பிக்சர் குவாலிட்டி சூப்பரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு நல்ல கேமரா ஃபோன் under 40,000 தேடுறீங்கன்னா இதுக்காக வெயிட் பண்ணுங்க. சாம்சங்கோட Samsung Galaxy A55 கூட under 40,000 எக்ஸ்பெக்டடுங்க கூடிய சீக்கிரம். இந்த போன்ல வந்து 6.5 inch Full HD plus 120 Hz AMOLED டிஸ்ப்ளே எக்ஸ்பெக்டடா இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா Exynosோட Exynos 1480 சிப் வர போதாமா. அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பட் வில் டெஸ்ட் இட் அவுட். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 12 GB RAM வேரியன்ட் வரைக்கும் 256 GB ஸ்டோரேஜ் உள்ள வேரியன்ட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குமாமா. அண்ட் இதுல வந்து 50 MP பிரைமரி கேமரா இருக்க போது, 5 MP அல்ட்ரா வைட் இருக்க போதாமா. அப்புறம் 12 MP மேபி ஒரு டெலிஃபோட்டோ சென்சர் இருந்தா இருக்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். 32 MP செல்ஃபி கேமரா இருக்க போது, 5000 mAh பேட்டரியும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 25 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதுலயும் வந்து உங்களுக்கு 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கண்டிப்பா சாம்சங் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதோட பிரைஸ் வந்து 38,999 இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க காமெண்ட்ஸ்ல எவ்வளவு இருக்கும்னு. ஆல்ரைட், ஃபைனலி ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ் பத்தி பேசலாமா. Xiaomi 14 and Xiaomi 14 Ultra are also expected. இந்தியால கண்டிப்பா Xiaomi 14 வர போகுதுன்னு Xiaomi ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ Xiaomi 14 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6.36 inch உள்ள ஒரு காம்பாக்ட் ஃபோனுங்க. அதுல வந்து உங்களுக்கு Full HD plus டிஸ்ப்ளே, AMOLED டிஸ்ப்ளே, LTPO பேனல், 120 Hz refresh rate எல்லாமே கொடுத்திருப்பாங்க. and it's a flat panel. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல ட்ரிபிள் கேமரா செட்டப் வேற, 50 MP பிரைமரி, 50 MP அல்ட்ரா வைட், 50 MP 3.2x டெலிஃபோட்டோ, அப்புறம் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா இருக்க போதாமா. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா Qualcommோட Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். LPDDR5X RAM type, UFS 4.0 storage, Android 14, 4610 mAh battery, 90 watt charging speeds. It's looking very very interesting. ஒரு காம்பாக்டான ஃபிளாக்ஷிப் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லெட்ஸ் see how it is. நாங்க கண்டிப்பா டெஸ்ட் பண்ண போறோம். ஆனா ஃபைனலி MWCல ஒரு ஃபோனுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேங்க. Xiaomiயோட Xiaomi 14 Ultra. ஆனா இந்த அல்ட்ரா வந்து இந்தியாவுக்கு வருமா வராதான்னு இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் இல்ல. பட் அதோட ஸ்பெக்ஸ் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இட்ஸ் கிரேசிங்க. இந்த போன்ல வந்து கண்டிப்பா Xiaomi 14ஓட பிகர் டிஸ்ப்ளேவா இருக்கும், கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா இதுல வந்து QHD plus ரெசல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 120 Hz AMOLED plus LTPO பேனலும் இருக்க போகுது. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா Snapdragon 8 Gen 3 LPDDR5X RAM, up to 16 GB LPDDR5X RAM, up to 1 TB UFS 4.0 ஸ்டோரேஜும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளவு ஸ்டோரேஜ் தேவை இருக்குங்க. ஏன்னா இதுல இருக்க கேமரா செட்டப் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே மைண்ட் ப்ளோன் ஆயிருவீங்க. பிரைமரி கேமரா apparently 50 MP Sony LYT 900 1 inch சென்சர் இருக்க போதாமா. இருக்கிறதுல பெரிய சென்சர் சைஸ். சோ பிக்சர் குவாலிட்டி தார்மாரா இருக்கும்னு கன்ஃபர்மேஷன் இருக்குங்க. அதுவும் இல்ல, ஆல்ரெடி ட்விட்டர்ல, வீபோல எல்லா இடத்துலயும் வந்து போட்டோஸ் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க Xiaomi. பாக்குறதுக்கு அப்படியே தார்மாரா இருக்கு. அந்த லைகா கொலாபரேஷன் வித் சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு 50 MP 3.2x floating lens telephoto கேமராவும், 50 MP 5x periscope இருக்க போதாமா. 50 MP அல்ட்ரா வைட் இருக்க போது, 32 MP செல்ஃபியும் இருக்க போது. வாவ், crazy specs. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 5300 mAh பேட்டரி எக்ஸ்பெக்டட், 90 வாட் சார்ஜிங் எக்ஸ்பெக்டட், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் எக்ஸ்பெக்டட், IP68 எக்ஸ்பெக்டட், Android 14 with HyperOS out of the box எக்ஸ்பெக்டட். இந்த போன் கண்டிப்பா சொல்றேன் ஒரு கேமரா பீஸ்டா இருக்க போது. அன்பாக்சிங்காக நீங்க வெயிட் பண்ணுவீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க.
கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அண்ட் அது பார்க்க விரும்புறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி ஏசூஸோட ZenFone 11 Ultra வரப்போதாமா. இந்த ஃபோன் நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து Asus ZenFone 9 கொண்டு வந்தாங்க, Asus ZenFone 10 கொண்டு வந்தாங்க. ரெண்டுமே காம்பாக்ட் ஃபோன்ஸா இருந்தது, 5.9 inch டிஸ்பிளே உள்ள காம்பாக்ட் ஃபோன்ஸ். ஆனா ZenFone 11 Ultra வந்து Asus ROG Phone 8 Proவோட ஒரு வேரியண்டா இருக்க போகுது வித்தவுட் த கேமிங் ஃபீச்சர்ஸ். ஸோ ஒரு பெரிய ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ஃபார் த மார்க்கெட். ஏன்னா காம்பாக்ட் ஃபோன்ஸ் வந்து நிறைய பேர் வாங்குறது இல்லையாமா. ஸோ அதனாலே Asus வந்து பெரிய ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நீங்க இந்த ஃபோனுக்காக எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech Tamil.